ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் கற்பனையின் குரல். என் கற்பனையிலேருந்து எழுந்த ஒரு கதையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையோட பெயர் அஞ்சு வண்ண பூவே. ஒரு சிட்டியில் ஹெவியான டிராஃபிக் டைமில் பல்லவியும் ஹர்ஷாவும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹர்ஷா வெளியில் இருக்க ஒரு பொண்ணை பார்த்து, பாவம் அந்த பொண்ணு, ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு அவன் பேக்கில் சர்ச் பண்ணுறான். அதே சமயம் பல்லவி என்ன சொல்கிறா, ஹர்ஷா அவளுக்கு எதுவும் கொடுக்காத, இன்றைக்கி ஒருத்தர் இருப்பாங்க, நாளைக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருப்பாங்க, பிச்சை எடுக்கிறவங்க எடுத்துகிட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். அதுக்கு ஹர்ஷா சொல்கிறான், பல்லவியான இது நம்ம கடமை இல்லை, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை பார்த்துக்கிற மாதிரி தானே. ஹர்ஷா, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை பார்த்துக்க மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்துப்பாங்க, ஓகேவா, இப்போ நம்ம போகலாம். தென் ஹர்ஷா சொல்கிறான், இப்படி இருந்தால் எப்படி நம்ம கல்யாணம் நடக்கிறது? கல்யாணமா? எனக்கு இந்த கல்யாணம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. உனக்கு அது மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீ காரை விட்டு இறங்கிக்கலாம் அப்படின்னு அவள் காரை மெல்லமாக ஓரமாக நிறுத்திட்டு, ஹர்ஷா இறங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஹர்ஷாவும் அதை கேட்டுட்டு வெளியே இறங்கிட்டு, என்கிட்ட எல்லாம் இருக்குது, இல்லாதப்ப அந்த அருமை தெரியும் அப்படின்னு சொல்கிறான். பல்லவி அதை கேட்டுட்டு ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமாக ஓட்டுறான். காரை வேகமாக எடுக்கும்போது தான் ஹர்ஷா பார்க்குறான், கார் டயர் பஞ்சர். அதை சொல்கிறதுக்கு கால் பண்ணும்போது அவள் எடுக்கிற அந்த டைமில் சடனாக ஒரு லாரி வந்துடுச்சு. ஒரு பெரிய டும் ஆக்சிடெண்ட். அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த பாட்டில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் கற்பனையின் குரல்.